நமக்குனே ஒரு வேர்ல்டு செஸ் சாம்பியன் உருவாயிட்டாரு குகேஷ் அவர்கள். அவருக்கு வாழ்த்துக்கள். நம்ம வீட்டு குழந்தைகளுக்கும் கண்டிப்பாக செஸ் விளையாட சொல்லிக் கொடுக்கணும். அவங்களுடைய பிரெயின் டெவலப்மெண்ட், அவங்களுடைய டெசிஷன் மேக்கிங்க்கு செஸ் விளையாட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு குட்டி செஸ் போர்டு நம்ம பேக்கெட்டில் வச்சு எங்கே வேணாலும் கேரி பண்ணிட்டு போகிற மாதிரியும், இல்லை ட்ராவல் பண்ணும்போது என்னதான் அழுங்கல் கொழுங்கல் வந்தாலும் விழாத மாதிரி ஒரு மேக்னெட்டிக் செஸ் போர்டு இருந்தால் எப்படி இருக்கும்? அதுதான் கிட்ஸ் பெஸ்டினுடைய மினி செஸ் போர்டு வித் மேக்னெட்டிக் காயின்ஸ். சூப்பரான குவாலிட்டி, விலை ரொம்பவே கம்மியாக, லிமிட்டட் ஸ்டாக் 99 ரூபாய். வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க இந்த மினி செஸ் போர்டை. கீழே அதுக்கான லிங்க், கிட்ஸ் பெஸ்டிக்கான லிங்க் இருக்குது, பார்த்து வாங்கிக்கோங்க. உக்ரைனுடைய டிஃபென்ஸ் இன்டெலிஜென்ஸ் ஒரு விஷயத்தை வெளியில் சொல்லியிருந்தாங்க. ஷேடோ ஃப்ளீட், ரஷ்யாவினுடைய ஷேடோ ஃப்ளீட்டில் கிட்டத்தட்ட 100க்கும் அதிகமான கனரக கப்பல்கள் இருக்குது. அதன் வழியாக ரஷ்யாவிலேருந்து கொண்டு வரக்கூடிய கச்சா எண்ணெயை ஸ்வாப் பண்ணி வேறு நாடுக்கு கொண்டு போகிறாங்க. எந்த டவுட்டும் இல்லாமல், எந்த பொருளாதார தடையிலும் சிக்காமல் ரஷ்யா இந்த மாதிரி ஷேடோ ஃப்ளீட்டில் ஈடுபடுறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு தான். இந்த குற்றச்சாட்டை உக்ரைன் சொல்கிறதுக்கு முன்னாடியே கண்டிப்பாக அமெரிக்கா, மேற்குலக நாடுகள் எல்லாருக்குமே தெரியும். பட் உக்ரைன் சொன்ன பிறகு கிட்டத்தட்ட 12 ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் இந்த ஷேடோ ஃப்ளீட்டுக்கு எதிராக எங்களுடைய நடவடிக்கை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, அதனுடைய உண்மைத்தன்மை என்ன? முக்கியமான ஒரு நபர் இன்னைக்கு ரஷ்யாவுக்குள்ள மாஸ்கோவில் வச்சு கொல்லப்பட்டிருக்கிறார். அதற்கு காரணம் உக்ரைன் தான் சொல்கிறாங்க. அதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிற பல விஷயங்களை தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். டிபி ட்ரூப்ஸ் எல்லாத்தையும் பார்த்துடலாமா? ஷேடோ ஃப்ளீட். இந்த ஷேடோ ஃப்ளீட் அப்படிங்கிறது வேறு எதுவுமே கிடையாதுங்க. நம்ம ஊரில் கருப்பு சந்தை இல்லாட்டி பிளாக் மார்க்கெட்லாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதே தான். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு பொருளை கொண்டு போகிறதுக்கு நாம் பலவிதமான வியூகங்களை செய்து அந்த கப்பலை மாற்றி, கப்பலினுடைய கொடியை மாற்றி, கப்பலினுடைய பெயரை வேறொரு பெயருடன் சேர்த்து அதுக்கான இன்சூரன்ஸ் எடுத்து, இந்த மாதிரி பல விஷயங்களை செஞ்சு ரஷ்யாவினுடைய ஆயிலை வேறு நாடுகளுக்கு கொண்டு போகிறது. அப்போ இதுக்காக ஒரு கூட்டம் கப்பல் அப்படிங்கிறத யார் பயன்படுத்தியிருக்காங்க? ரஷ்யா பயன்படுத்தியிருக்காங்க. இதை டோட்டலாக தான் உக்ரைன் கவனித்து ஷேடோ ஃப்ளீட் அப்படிங்கிறது ரஷ்யாவால் இயக்கப்படுகிறது என்று சொன்னார்கள். அப்போ இந்த ஷேடோ ஃப்ளீட்டுக்கு எதிராக நடவடிக்கை 12 ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் எடுத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லும்போது, ரஷ்யாவுக்கு எதிரான அந்த காய் நகர்த்தலை மேற்குலக நாடுகள் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஆனால் எந்தெந்த நாடுகள் ரஷ்யாவுக்கு எதிராக இருந்தாங்களோ அந்த நாடுகள் பல சிக்கலில் மாட்டியிருக்காங்க அப்படிங்கிறதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. ஜெர்மனியில் ஸ்கோல்ஸ் அவர்களுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்படுது. அவருடைய ஆட்சி கவிழ்கிறது. சீக்கிரமாக அடுத்த எலெக்ஷன் நாங்கள் கொண்டு வரோம்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. கனடாவை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, இல்லைப்பா ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் சீக்கிரமாக அவருடைய பதவியை ரிசைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நேற்றே செய்தி வெளியானது. காரணம் இருக்குது, அவங்களுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் அவருடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டாங்க. ஃப்ரான்ஸில் அரசாங்கம் கவிழ்ந்து விட்டது. பிரைம் மினிஸ்டருக்கு எதிரான ஒரு முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டன. அடுத்த பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்கார் மேக்ரோன் அவர்கள். யூகே எடுத்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரியான பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்குது. இப்படி ஏகப்பட்ட நாடுகளில் சிக்கல் இருக்கும்போது 3 நாடுகளில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்காங்க. ஒரு நாடு இஸ்ரேல், நெத்தன்யாகு அவர்களுக்கு பிரச்சனையே கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் நெத்தன்யாகு அவர்கள் தான் எங்களுடைய பிரைம் மினிஸ்டராக இருக்கணுங்கிறாங்க. ஜெலன்ஸ்கி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் இனிமேல் எலெக்ஷனை நடத்த போகிறது கிடையாதுங்கிறது நல்லாவே புரிஞ்சிருச்சு. புட்டின் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய மவுசு இன்னும் குறையாமல் அப்படியே தான் இருக்குது அப்படிங்கிறது தெளிவாகவே புரியுது. அப்போது இங்கே புட்டின் அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுக்கு இப்போது மிகப்பெரிய அளவில் அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய ஆதரவு இருப்பதனால தான் எந்த விதமான விஷயங்களாக இருக்கட்டும், புட்டின் அவர்களுடைய பேச்சு உலக அரங்கத்தில் பெரிய அளவில் ஒரு இம்பேக்ட் ஏற்படுத்துது. உள்நாட்டுக்குள்ளேயே பல எதிர்ப்புகள் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பொதுவாக ரஷ்யாவுக்குள்ளே எதிர்ப்புகள் அப்படிங்கிறதுலாம் இருக்கும், பட் பெரிய அளவில் எதிர்ப்புகள் வெளியில் தெரியாது. அப்படி இருந்தாலும் அது மேற்குலக நாடுகள் ஸ்மெல் பண்ணி வெளி உலகத்துக்கு கொண்டு வந்துடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான எதிர்ப்புகள் அதிகமாக இல்லாததுனாலும் ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு எதிராக இல்லாட்டி ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு ஆதரவாக ஒரு 50-55 நாடுகள் இருக்கும்போது அதை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு திறமையும் புட்டின் அவர்கள்ட்ட இருக்கிறதுனால தான் பெரிய அளவில் அவருடைய பேச்சு இப்போது நம்ம முன்னாடி தலைப்புச் செய்தியாக மாறி வருகிறது. ரஷ்யாவினுடைய கெமிக்கல் வெப்பன்ஸினுடைய சீஃப் இகோர் கிரிலோவ் அவர்கள் இன்று கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அவர் வீட்டுக்கு முன்னாடி அவர் வந்த ஒரு வாகனத்தில் ஒரு பாம்பு அப்படிங்கிறத பிளான் பண்ணியிருக்காங்க. அவர் வீட்டுக்குள்ளே போகிறாரு. போன கொஞ்சம் நேரத்திலேயே இந்த இகோர் கிரிலோவ் அப்படிங்கிறவர் இறந்துடுறாரு. வெடித்து கீழே பார்த்தா 2 பாடி கிடக்குது. ஒன்று இகோர் கிரிலோவ் அப்படிங்கிறவரும், இன்னொன்று அவங்களுடைய உதவியாளர் அப்படிங்கிறவங்களும் தான். ஸோ இந்த 2 நபர்கள் கொல்லப்படுறாங்க. இது முக்கியமான ஒரு கொலையாக பார்க்கப்படுகிறது. சொல்லப்போனால் ரஷ்யா இதை வார் கிரைம் அப்படின்னு சொல்கிறாங்க. உக்ரைன் சொல்கிறாங்க இல்லை இது வார் கிரைம் கிடையாது, இது எங்கள் நாட்டுக்கு எதிராக நாங்கள் செய்யக்கூடிய மிக முக்கியமான தாக்குதல் அப்படிங்கிறாங்க. ஒரு சில உக்ரைனுடைய ஊடகங்கள் இதை உக்ரைன் தான் செய்தது அப்படின்னு சொல்லி அவங்க சம்மதித்தாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேருடைய பெயரை போட்டிருக்காங்க. அடுத்ததாக வந்த செய்திகள் எதுவுமே உக்ரைன் இல்லை இதை நாங்கள் செய்யலை அப்படின்னு சொல்லி அதை மறுப்பை தெரிவிக்கிறார்கள். காரணம் இருக்குது, இது ஒரு வார் கிரைமாக பார்க்கப்படலாம். ஐநா சபையை பொறுத்த வரைக்கும் இது ஒரு வார் கிரைம் தான்.
ஆல்ரெடி ரஷ்யாவுக்கு எதிராக வார் கிரைமில் இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டில் ஒரு வழக்கு நடந்துட்டு இருக்கு. அந்த நேரம் இந்த ஒரு விஷயம் உக்ரைன் தான் செஞ்சாங்க, நாங்கள் தான் செஞ்சோம் அப்படின்னு சொல்லி அவங்க மாறுதட்டி செய்ய ஆரம்பித்தாங்க, சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அது உக்ரைனுக்கே பேக் ஃபயர் ஆயிரும். அதனால தான் இப்போ வெளி உலகத்துக்கு தெரிய வேண்டாம்னு நினைக்கிறாங்களோ என்னவோ. உக்ரைனுடைய சீக்ரெட் சர்வீஸ் SBU அப்படிங்கிற அமைப்பு தான் செய்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி ரஷ்யா சொல்லியிருக்காங்க. சொல்லப்போனால் இதற்கான பதிலடியை 10 மடங்கு அதிகமாக நாங்கள் கொடுக்க ரெடி ஆகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதும் இப்போது ரஷ்யா கொடுத்துருக்கக்கூடிய செய்தி அறிக்கை. ஸோ ரஷ்யாவினுடைய ஒரு ஜெனரலில் கொண்டுட்டாங்க உக்ரைன் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக யுத்தத்தினுடைய போக்கை மாற்றக்கூடிய ஒரு செய்தியாக இது இருக்கலாம். ஆல்ரெடி ரஷ்யா பல இடங்களில் அவங்களுடைய ஃப்ரண்ட் லைனை முன்னிலைப்படுத்தும் போது உக்ரைனால் பெரிய அளவில் ரஷ்யாவை எதிர்த்து போரிட முடியாத ஒரு நிலைமை இருக்கும்போது ரஷ்யாவினுடைய கோபம் அதிகரித்திருப்பதால் உக்ரைனுடைய அழிவு இன்னும் கொஞ்சம் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கின்றன. டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே உக்ரைனுடைய ஜெலன்ஸ்கி அவர்கள் உக்ரைனை எங்கே கொண்டு நிப்பாட்ட போகிறார் அப்படிங்கிறது பெரும் கேள்விதான். இதே மாதிரி ஆகஸ்ட் 2022 டிவி கமாண்டர் தர்யா துகைனா ஒரு 29 வயசுக்காரங்க கொல்லப்பட்டாங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது. பட் இது அந்த தர்யா துகைனா அப்படிங்கிறவங்களுக்காக வைக்கப்பட்ட குண்டு கிடையாது, அவருடைய அப்பாவுக்கு வச்ச குண்டு. அதில் இந்த 29 வயசு பெண் இறந்துட்டாங்க அப்படிங்கிற தகவலையும் ரஷ்யா இன்னைக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹை ப்ரொஃபைல் இருக்கக்கூடிய மனிதர்களை டார்கெட் அசாசினேட் பண்ணுறது அப்படிங்கிறது இப்போது உக்ரைன் செய்து வருகிறது. இதற்கான விலையை உக்ரைன் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அப்போ இந்த டார்கெட் அசாசினேஷன் அப்படிங்கிறத மறுபடியும் ரஷ்யாவும் உக்ரைனும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி நேரத்தில் போப் பிரான்சிஸ் அவர்கள் சொன்ன ஒரு செய்தியும் ரொம்ப பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. 2021 ஈராக்குக்கு நாம் போயிருந்த போது 2 நபர்கள் ஈராக்கினுடைய போலீஸ் அதிகாரிகளால் கொல்லப்பட்டார்கள். அந்த 2 பேருமே எனக்கு எதிராக தற்கொலைப்படை தாக்குதலை செய்ய தயாராக இருந்தவர்கள். உடனடியாக இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுனால ஈராக்கினுடைய காவல்துறை அதிகாரிகள் அவங்கள பிடிச்சு கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்கிற செய்தியை போப் பிரான்சிஸ் அவர்கள் அவருடைய சுயசரிதையில் எழுதியிருப்பதாகவும் அதனால் அடுத்து வரக்கூடிய போப்புகளுக்கும் இது ஒரு முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற தகவலும் இன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. 2025 ஜனவரி மாதம் இதோடி இந்த உக்ரைன் வழியாக ரஷ்யாவினுடைய கேஸ் பாஸ் ஆகுறது அப்படிங்கிறதுக்கான அந்த லைசன்ஸ் முடியுது. அப்படி லைசன்ஸ் முடிஞ்ச பிறகு ஸ்லோவாக்கியாலாம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா அங்கே ரஷ்யாவினுடைய கேஸ் தான் உக்ரைன் வழியாக பாய்ந்து ஸ்லோவாக்கியாக்குள்ளே போகுது. இப்போ ஸ்லோவாக்கியாவுக்கு உக்ரைன் இன்னைக்கு ஒரு பதில் சொல்லியிருக்காங்க, நாங்கள் இந்த ஒரு ப்ராஜெக்ட் இந்த ஒரு விஷயத்தை எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறது கிடையாது. அதாவது ரஷ்யாவினுடைய கேஸ் உக்ரைன் வழியாக வருவதை ஒரு எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான பீரியட் இருக்கும்ல, அது வந்து இந்த ஜனவரி மாதம் தான். ஜனவரிக்கு பிறகு அதை நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறது கிடையாது. எனவே உங்களுக்கான கேஸை நாங்கள் தரோம், ஆனால் அது ரஷ்யாவினுடைய கேஸாக இருக்காது. ஸ்லோவேக்கியாவுக்கு உக்ரைன் ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறார்கள். ஸோ ஸ்லோவேக்கியாவை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ரஷ்யாவினுடைய கேஸ் தான் வேணும்னு கிடையாது, பட் அவங்க கொடுக்கக்கூடிய விலையில் எங்களுக்கு கொஞ்சம் சேஃப்டியான இந்த மாதிரி கேஸ் கிடைச்சா போதும் அப்படிங்கிற தகவலை உக்ரைனுக்கு பகிர்ந்திருக்கிறார்கள். ஸோ ரஷ்யாவினுடைய கேஸ் அதனுடைய ட்ரேடை நிப்பாற்றுவதிலையும் மேற்குலக நாடுகள் உக்ரைன் போன்ற நாடுகள் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பது வெளிப்படையாக தெரிகிறது. டக்கர் கர்ல்சன் அவர்கள் எல்லாருக்குமே தெரியும்ல, ட்விட்டரில் ரொம்ப சூப்பர் ஸ்டாராக இருப்பவர் தான் டக்கர் கர்ல்சன் அவர்கள். ஃபாக்ஸ் நியூஸ்லாம் இருந்தார். அவர் அமெரிக்க அரசாங்கத்துக்கு எதிராக நிறைய விஷயங்களில் டிஸ்கஸ் பண்ணுவார். ரஷ்யாவுக்கு ஆதரவாக சொல்கிறதுனால அவருடைய அந்த ஃபாக்ஸ் ஊடகத்தினுடைய வேலை அவருக்கு தூக்கி எறியப்பட்டது. அதன் பிறகு அவர் ட்விட்டருக்கு வந்தார். வேறு லெவலில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவர் வேர்ல்டு வார் 3 பற்றி இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க. இந்த உலகம் இப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வேர்ல்டு வார் 3 வரும், அதை யாராலையுமே தடுக்க முடியாது, பட் ரொம்ப கொடுமையாக இருக்கும், பார்த்துக்கோங்கப்பா அப்படிங்கிறது தான். யுனைடெட் ஸ்டேட்ஸை பொறுத்த வரைக்கும் USA பொறுத்த வரைக்கும் அவங்களும் இந்த ஒலிகாக் மெத்தடுக்கு மாறிட்டு இருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு டவுட் வெளியாகுது. பொதுவாக இந்த ஒலிகாக்ஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக அமெரிக்காவில் டீப் ஸ்டேட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க. அப்போ இந்த டீப் ஸ்டேட்னா கவர்மெண்ட் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். உண்மையிலேயே கவர்மெண்ட்டை ரன் பண்ணுறவங்க அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய இல்லாட்டி மிகப்பெரிய பணக்காரர்களாக இருப்பாங்க. இதுதான் டீப் ஸ்டேட், அவ்வளோதான் எக்ஸாக்டாக சொல்லப்போனால். அப்போ இதே மாதிரியான ஒரு டீப் ஸ்டேட் கான்செப்ட் மாஸ்கோவில் ரஷ்யாவில் இருக்குது. அதை ஒலிகாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க பணக்காரர்கள் பில்லியனஸாக இருப்பாங்க, அரசாங்கத்துக்கு தேவையான நிறைய நன்கொடைகள் கொடுப்பாங்க, என்ன வேணாலும் செய்கிறதுக்கு தயாராக இருப்பாங்க. அதே நேரத்தில் அரசாங்கத்தினுடைய சில நன்மைகளும் இவர்கள் பக்கம் திரும்ப வேண்டும் என்று நினைப்பார்கள். இதே ஒரு மெத்தடுக்கு அமெரிக்கா திரும்புவதாகவும் அமெரிக்காவிலும் ஒலிகாக்ஸ் அந்த ஒரு ஃபார்முலா வந்து கொண்டிருக்கிறது, அதை தடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவினுடைய ஊடகங்கள் செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். சிரியாவை பொறுத்த வரைக்கும் இப்போது இஸ்ரேல் சிரியாவினுடைய சில பகுதிகளை கையகப்படுத்தி வருகிறார்கள் அல்லவா, அதுக்கு பல நாடுகள் எதிர்ப்பை தெரிவிச்சிருந்தாங்க. இப்போ சிரியாவுக்கு எதிராக இஸ்ரேல் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, இது எங்களுடைய சேஃப்டிக்காக,
வேறு வழி கிடையாது. சிரியாவில் இந்த இடங்கள் எல்லாமே நாங்கள் பிடிச்சு வச்சுருந்தா தான் அடுத்ததான் எங்களால் சஸ்டெயின் பண்ண முடியும். இல்லாட்டி எங்களுடைய நாட்டுக்கு அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய படைகள் இதன் வழியாக வரலாம், கோலன் ஹைட்ஸ் வழியாக வரலாம். எனவே அதை நாங்கள் எங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு எத்தனை நாடுகள் எதிர்ப்பை தெரிவிக்கப் போகிறார்கள், ஆதரவை தெரிவிக்கப் போகிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் வரும் காலத்தில் நாம் செய்தியாக பார்க்கலாம். நான் முதலே சொன்ன மாதிரி நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு செஸ் விளையாட்டின் மீது ஒரு இன்ட்ரெஸ்ட் உருவாக்குறதுக்கு, அவங்களுக்கு செஸ் சொல்லிக் கொடுக்கறதுக்கு, அவங்களுடைய ஸ்க்ரீன் டைமை கம்மி பண்ணுறதுக்கு, அவங்க எங்கே போனாலும் செஸ் போர்டை கையிலே தூக்கிட்டு போகிறதுக்கான எல்லாத்துக்கும் தேவையான ஒரு செஸ் போர்டு தான் இந்த மினி செஸ் போர்ட். இதுக்குள்ளேயே நம்ம காயினை வச்சு கேரி பண்ணிக்கலாம். அது இல்லாமல் இது ஃபுல்லாக மேக்னெட்டிக் அப்படின்னு சொன்னேன். ஒவ்வொரு காயினுக்குள்ளேயும் நல்ல பவர்ஃபுல்லான மேக்னெட் அப்படிங்கிறது இருக்கும். இதனுடைய குவாலிட்டியும் ரொம்ப டியூரபிளாக இருக்குது. 99 ரூபாய்க்கு ரியலி ஒர்த்தான ப்ராடக்ட். மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா நிறைய இணையதளத்தில் நான் பார்த்துட்டேன் 300 290 அப்படி இப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. 99 ரூபாய்க்கு உங்களுக்கு வேணும்னா லிமிடெட் ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் கிட்ஸ் பெஸ்டியில் வாங்கலாம். கீழே லிங்க் இருக்குது. வாங்காமல் ஐயோ அதை மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு சொன்னால் மறுபடியும் இதை கொண்டு வர முடியுமான்னு எனக்கு தெரியாது. செஸ் விளையாட்டை நம்ம வீட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கான சூப்பரான ஒரு தருணம் இதுதான். ஸோ எ ஃப்ரெண்ட் இன் எவ்ரி டாய், அதுதான் கிட்ஸ் பெஸ்டி. ஸோ நிறைய ஏகப்பட்ட செய்திகள் பார்த்துருக்கோம், அப்டேட் பார்த்துருக்கோம். இந்த அப்டேட் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. அட்லீஸ்ட் கருத்துக்கள் போடுறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லைனாலும் ஒரு மார்க்கையாவது போட்டுருங்க. 10க்கு 10, 10க்கு 5, 10க்கு 2. அது கொஞ்சம் ஈஸியாக தானே இருக்கும். நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணலாம்ல, ஒரு செகண்டில் முடிஞ்சிடும் ஷேர் பண்ணுறதுலாம். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.